வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி டெலிஷியஸ் கிச்சன் ரெசிபிஸ் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அங்க இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல ஆனியன் சமோசா கிறிஸ்பியா ஈஸியா நம்ம எப்படி வீட்லயே செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பவுல்ல ஃபர்ஸ்ட் 1 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம 1 கரண்டி அளவுக்கு ஆயில் இந்த மாதிரி சூடு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பொதுவா பூரி மாவா இருந்தாலும் ஓகே, சப்பாத்தி மாவா இருந்தாலும் ஓகே, நீங்க எண்ணெய் இந்த மாதிரி சூடு பண்ணி ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பூரி அண்ட் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதுக்காக தான். ஸோ ஆட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பூன்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கையிலேயே பிசைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி உங்களோட மாவை நீங்க பிசைஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம மாவு ரொம்ப சாஃப்டா வரணும், அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளோட மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்தில் இருக்கணும். ஸோ இந்த மாவை நீங்க ஒரு 20 மினிட்ஸ் நீங்க ஊற வைக்கணும். ஸோ மூடி வச்சு தனியா வச்சிருங்க. அதுக்குள்ள நம்ம உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். ஸோ கடாயை வச்சுட்டு கொஞ்சமா அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததா 1 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா கொஞ்சமா கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க 2 உருளைக்கிழங்க மசிச்சு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும்னா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ இது ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, நம்ம எண்ணெயில போட்டு பொரிக்க போறோம், அதனால பாதி வெந்தாவே போதும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், கடைசியா கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கடைசியா கொஞ்சமா மல்லி இலை ஆட் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சமோசாவோட ஷீட்டை ரெடி பண்ணிடலாம். ஸோ கீழே இந்த மாதிரி மைதா மாவை கொஞ்சமா டஸ்ட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு இந்த மாதிரி பால்ஸா உருட்டி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களால எந்த அளவுக்கு மெல்லிசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல மெல்லிசா தேய்ச்சிக்கோங்க. அப்பதான் நம்மளோட ஷீட் நம்ம பொரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ மெல்லிசா தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம இதை தோசைக்கல்ல போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சைடும் ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் இருந்துச்சுன்னா போதும், அதிகமாக நீங்கள் விட தேவையில்லை. இந்த மாதிரி போட்டு போட்டு திருப்பிட்டே இருங்க. அதே மாதிரி உங்களோட எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி உருட்டி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் ஷீட்டை. ஸோ எல்லா பக்கமும் நீங்கள் ஈவனாக இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். அடுத்ததான் இப்போ 2 கட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களோட எல்லா ஷீட்ஸையும் நீங்கள் வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சமோசா ஷீட்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்டஃபிங்கை உள்ள வச்சுக்கலாம். கொஞ்சமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம இது மேலே இதோட எட்ஜஸ்ல மைதா பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். அப்போதான் நம்மளோட ஷீட்ஸ் ஒட்டும், அதுக்காக தான். அப்ளை பண்ணிட்டு அதையும் இந்த மாதிரி அகைன் ஒரு ஃபோல்ட் பண்ணி அதை மடிச்சு விட்டுருங்க. ஸோ அதை ஒட்டிக்கும். அதில் கடைசியா அதோட எட்ஜஸ்ல லைட்டா மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருக்க சமோசா எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஆனியன் சமோசா இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஆனியன் சமோசா அப்படின்னாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.
ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கலாம். தேங்க்யூ.